இப்போ நம்மளே அழுவோம். விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவா இருந்தா நமக்கு எப்போதுமே அப்படித்தான். இருக்கையில தொங்கு எடுக்கிறது தெரியும் போது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுதப்பா. என் பேருக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. காய்ஸ், நான் மூணார்லேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி 4வது நாள் நான் வீட்டிலேருந்து கிளம்பி. என்கிட்ட கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, அதனால் மொபைலில் எடுத்துகிட்ருக்கேன். இதான் வந்து தேனிக்கு வர வழி. மூணார்லேருந்து தேனி வழியில் இந்த வியூலாம் இருக்கும். இதுதான் மூணார் சிட்டி டவுன் சொல்லுவாங்க, மூணார் டவுனு. அந்த பஸ்ஸு போயிட்டுருக்குல்ல, அதான் டாப் வியூவுக்கு போகிற வழி. அது அப்படியே அதில் போனால் தான் டாப் வியூவுக்கு போக முடியும். இந்த வியூவிலேருந்து போகவே முடியலைங்க. இந்த வியூவை பார்த்துட்டே இருக்க சொல்லு. யாருன்னா ட்ராவலிங் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சாம்சங் ஃபோன்லாம் வாங்கிடாதீங்க, ஐஃபோனை எடுத்துங்க. சாம்சங்கில் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை நிறைய வருது, கடுப்பாக இருக்குது. கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லை, இதுலேயும் ஸ்டோரேஜ் இல்லை. இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. என்கிட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபோனில் இந்த ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணி எப்படியோ ஃபோனில் மூவ் பண்ணி ஏதோ கொஞ்சம் அளவுக்கு ஸ்பேஸை ரெடி பண்ணேன் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா, இந்த ரோடு நல்லா இருக்குங்க. இந்த மூணார்லேருந்து தேனி போகிற ரோடு நல்லா இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது டைம் லேப்ஸ் போட்டுற போகிறேன். ஏன்னா டைம் லேப்ஸ் போட்டால் எனக்கு தெரிஞ்சு மெமரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணலான்னு நான் இதோட டைம் லேப்ஸ் போட்டு நான் உங்களை பார்க்குறேங்க. காய்ஸ், இது பேர் வந்து கொய்யாக்காவாம். இது என்ன கொய்யாக்கா? சிறுகொய்யா. சிறுகொய்யா, ஓகே. இது புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். அது சாம் காய்ச்சலாம், ஊறுகாய் போடலாம், ஒயின் பண்ணலாம். ஓ, அதுவும் பண்ணலாம். ஓகே, போட்டு வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ நிறைய ஒயின் பண்ணாங்க, அதான் முடிஞ்சு ஒயின் பண்ண நல்லா. காய்ஸ், என்னோடய கோப்ரோவில் வந்து சுத்தமாக ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னல. இந்த இடத்துல வந்து என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. இருக்கிற வரைக்கும் பாருங்கள். 2 சைடும் ஏலக்காய் தோட்டம், அமைதியான ரோடு. வண்டியை நிறுத்தினா அப்படியே அந்த பறவைங்க சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம். அதில் வேறு அங்கங்கே யானைங்க வேறு இருக்குன்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ணா வேறு ஒருத்தர் பயம்புத்தி விட்டார். நிற்காத தம்பி, போயிட்டு சீக்கிரமாக யானை இருக்குன்ட்டு. யானையை பார்க்கவே முடியலைங்க. சரியான அழகாக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம், 2 சைடும் ஏலக்காய் செடி.
இந்த பெரிய இலை மாதிரி தெரியுது பாருங்க, ஃபுல்லாக ஏலக்காய் மரம் தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாமே தயவு செஞ்சு மூணாறுலாம் வந்தால் குடிக்காதீங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்புறமா இந்த தண்ணியில் விழுறது, பாறையெல்லாம் விழுந்து அடிபட்டு செத்து போகிறாங்களா. இப்போ தான் ஒருத்தர் சொன்னார். அதெல்லாம் கேட்கும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது. ஓ, ஸ்பைஸ் கார்டன் டூர் ஃபார்ம் ஃப்ரெஷ் 0 மீட்டர். ஓகே. இது பாருங்க ஏலக்காய் செடி. உங்களுக்கு உள்ளே தெரியும்னு நினைக்கிறேன் ஏலக்காய். சரியான இடங்க இது. சா, இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு இருந்ததுன்னா அவ்வளோதான், எங்குமே போக தேவையில்ல. எதுவுமே வாங்கலைங்க. ஏன்னா நான் வாங்கினதே வந்து பேக்கில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த பாருங்க சாக்லேட்டே முன்னாடி தான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான். கார்டு மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் வந்து இங்கே வாங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மெமரி அதுங்காட்டியும் ஃபுல்லாகிடும். காய்ஸ், உங்களுக்கு அதில் ஏலக்காய் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கோசம் நிறுத்தி எடுப்பேன். ஏலக்காய் இங்கே இருக்கு, க்ளோஸாக காமிக்கிறேன். இங்கேருந்து சென்னைக்கு வரவே மனசு இல்லைங்க. ஃபுல்லாக அப்படியே நின்று பொறுமையாக வரேன். என்னால் முடியல சென்னைக்கு வர்றதுக்கு. காய்ஸ், நான் இப்போ தான் லஞ்சை முடித்தேன். ஜோயல்ன்ற ஹோட்டலு கரெக்டாக மூணாறுலேருந்து தேனி வழியாக வரும்போது அந்த பூம்பாறை பிரிட்ஜு எண்ட் ஆகிற இடத்துலேயே ரைட் சைடு இருக்கும். கேரளா ஹோட்டல். ஆனால் யாருன்னா கேரளா ஃபுட்டு பிடிக்கும்னா ட்ரை பண்ணலாம். நல்ல வர்த்தான ஹோட்டல் தான். ஹோம்மேடு ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். சென்னைக்கு ரிட்டர்ன் போகவே எனக்கு மனசு இல்லை. ஐயோ, நானே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேங்க. எவ்வளோ அழகான இடம் இது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு இதில் கோப்ரோலெல்லாம் ஒழுங்காக தெரியவே தெரியாது. ஃபுல்லாக மலைங்க தான் தெரியுது. காய்ஸ், இந்த வியூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. கண்ணு கெட்டின தூரம்லாம் ஃபுல்லாக மலை தான். அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஃபுல்லாக மலை. ஐயோ, இதை பார்த்தே டைம் ஆகுது, போக முடியல. எலிஃபண்ட் கிராசிங். ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு கோப்ரோ ஆன் பண்ணுறேன். ஏன்னா இதில் வேறு அந்த மெமரி இல்லை. காய்ஸ், நம்ம இப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்கு என்ட்ரி ஆயாச்சு. இங்கே பாருங்க தமிழில் அம்மா தேனி. ஐயோ, முப்பத்தாறு ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதில் வந்து இப்போ தான் 2வது இறங்குறேங்க.
நல்லா இருக்குது. இங்கேயும் நல்லா இருக்குது. கிளைமேட்டு பயங்கர சில்னஸ்ஸு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிஸ்ட் எப்படி உங்களுக்கு கவர் ஆகிருக்குன்னு. அங்கே பாருங்கள் மிஸ்ட்டை, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஓ மை காட், அங்கே பாருங்கள் எதிர்க்க லெஃப்ட் சைடு மிஸ்ட்டை மட்டும். பார்த்து ஓட்டணுங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும் வேணாங்க இங்கெல்லாம். இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் மிஸ்ட்டை. ஓ மை காட், ஆமா, ஐயோ எதிர்க்க பாருங்க ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் சில்பர்க். ஐயோ செம்மையாக இருக்கு. கோப்ரோவில் அந்த எங்கேயாச்சும் ஒரு எஸ்டி கார்டை வாங்கி போட்டு வந்துட்டு இருந்தால் பயங்கரமான வியூலாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. தலைவலியாக தான். சோலோவா ஐயோ எப்பா ஏன்டா ஏறுறீங்க பெண்டில். அம்மா மேலே பாருங்க, யாருனே தெரில. இந்த இடத்துல தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிக்குது அப்படியே வருமானத்தும். இங்கே பாருங்க காய்ஸ், நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். அதை தெரியுது பாருங்கள் மலையில் அப்படியே வளைஞ்சி அதில் தான் போகிறோம். அதே மாதிரி இந்த தேனி இங்கே மேயுது பாருங்கள். நேற்றுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பொந்து தேன், அந்த தேனி இங்கே மேயுது. லாரிக்கார் ஹார்னு அப்படியே வளைஞ்சி போனோம். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னே தெரிலப்பா, பார்த்தாலே தலை சுற்றுது. அதை போது பாருங்கள் வண்டி குட்டியாக. காய்ஸ், இந்த வியூ தெரியல பாருங்கள். உங்களுக்கு மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த மலை. இங்கே பாருங்கள்.